ஜிஎஸ்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆர்சிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். யூஸ்வலாக செல்லர், நம்ம தான் சப்ளையர், நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா ஜிஎஸ்டி பில்லில் போட்டு கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுவோம், லிட்டரலி லைக் அன் ஏஜென்ட். பட் இந்த ஆர்சிஎம்ல மட்டும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம பண்ற சில பர்ச்சேசஸ்க்கு நான் தான் சார் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியை நம்மளே பே பண்ணி சம்டைம்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அட்வொகேட் சர்வீசஸ் அவைல் பண்ணுறோமா, அட்வொகேட்ஸ் பில்லில் ஜிஎஸ்டி போட மாட்டாங்க, நம்ம தான் அவைல் பண்ணோன்னு சொல்லி அவங்களுக்கு ஜிஎஸ்டியும் நம்மளே பே பண்ணி நம்மளே கிரெடிட் எடுத்துப்போம். கமர்ஷியல் ரெண்ட்டில் ஓனர் வந்து ரெண்டில் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணல அப்படின்னா நம்ம ஆர்சிஎம்ல ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து ஆர்சிஎம்ல இருக்கும். உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஃபுல்லாக வேணும்னா ஆர்சிஎம்னு டிஎம்ல போடுங்க, நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த ஆர்சிஎம்மை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரூட்னி வரும்போது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ ஆர்சிஎம் டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டின்னு நம்மளை பே பண்ண வச்சுருவாங்க. அதனால் இப்போவே எவ்ரி மந்த் ஆர்சிஎம்மை இன்டாக்ட் பண்ணுங்கள்.